கார் வெடிப்பு சம்பவத்தில் பலி எண்ணிக்கை தற்போது 13ஆக உயர்ந்திருக்கிறது. நேரம் செல்ல செல்ல இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பதற்றமான ஒரு சூழலும் தற்போது நிலவி வருகிறது. தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்கிட நாம் கேட்கலாம். மதியழகன், நேரம் செல்ல செல்ல இந்த பலி எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்லுது. இப்போ தீவிர சிகிச்சை பெற்றவர்களின் அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடுமா? அங்க தீயை அணைக்கக்கூடிய பணிகள் எந்த அளவுக்கு நிறைவு பெற்றிருக்கு? நீங்க பொதுவாகவே சொன்னீங்க, ஒரு விபத்து, இது போன்ற ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அந்த அளவுக்கு ஒரு கோர விபத்தா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது போன்ற விபத்தா தான் இது பார்க்கப்படுதா? இது முதலில் விபத்தா அல்லது நாச வேலையா என்பது குறித்து எதுவுமே நம்மால் உறுதிபட கூற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் இது என்ன மாதிரியான நிகழ்வு என்பது கூட தற்பொழுது வரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில்தான் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் மொத்தம் 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 10 என்ற எண்ணிக்கையில் இருந்த இந்த பலி எண்ணிக்கை என்பது தற்பொழுது 13ஆக உயர்ந்திருக்கிறது. 13 பேர் தற்பொழுது வரை உயிரிழந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நாம் பதிவு செய்த தகவல் என்பது 10 பேர் உயிரிழந்த நிலையில் 25 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது 13 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து காயமடைந்தவர்களுக்கான அந்த சிகிச்சை என்பது தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது மருத்துவமனையில் 25 பேர் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் 5 பேர் வரை 5 பேரினுடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. எஞ்சியவர்களினுடைய உடல்நிலை என்பது சீராக இருப்பதாகவும் அவர்களுக்கு லேசான காயம் மட்டுமே ஏற்பட்டதாகவும் தகவல்களை நாம் பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில் கவலைக்கிடமாக இருந்தவர்களில் தான் தற்பொழுது இந்த பலி எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது நிலையில் இந்த பலி எண்ணிக்கை என்பது 13ஆக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் சம்பவ இடத்திற்கும் மருத்துவமனைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைகிறார். சிறிது நேரத்திற்கு முன்பாக தான் ஏவி செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்திருந்த அவர் சம்பவம், அதாவது இந்த ஹுண்டாய் i20 காரில் இந்த வெடிச்சத்தம் ஏற்பட்டது. சிசிடிவி காட்சி உள்ளிட்டவைகளை கொண்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து கோணங்களிலும்